அவருடைய வீடியோவில் அவர் சொன்ன அந்த ஷாக் ஆயிட்டேன், அதை கேட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்க திடுதுப்புன்னு இவ்வளவு பிரச்சனைகள் கலையபகரம் நடந்துகிட்டு இருக்குது, திடீர்னு சொன்னாங்க, எனக்கு கேட்ட ஆச்சரியமாயி போச்சு அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்பதான் தூக்கத்துல இருந்தே எந்திரிச்சது மாதிரி பேசுறீங்கன்னா, அப்ப எவ்வளவு சொகுசா நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர் எல்லாம் போய் களத்துல இறங்கி நின்னுங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. விர்ச்சுவல் வாரியருக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன அடிப்படை இது இருக்குது? நான் என்ன கேக்குறேன், விஜய் பேசி அடுத்த நிமிஷமே 3 கோடி பேருக்கு பேர் சேர்ந்து நேத்து தான் பேசுறாரு, இன்னைக்கு ஒரு 3 கோடி பேர். ஏண்டா இது என்ன ப்ராடக்ட் விளம்பரமா? இதையெல்லாம் செய்கிற ஆற்றலோ இதுவோ கூட எங்களுக்கே இல்லை அப்படின்னு பிஎல்ஓக்கள் கதறுகிறார்கள். மன உளைச்சல்ல ஏன் செத்து போறாங்க? எங்களுக்கு உரிய பயிற்சியே கொடுக்கப்படல. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அங்க கணவன் பேர் இருக்கு, மனைவி பேர் இல்லை, மனைவி பேர் இருக்கு, கணவன் பேர் இல்லை. அவங்க கேள்வி கேட்கறாங்க, ஏன்டா நான் போன தடவை 2 பேரும் போய் ஒன்னா ஜோடியா போய் போட்டு வந்தோம், இந்த தடவை எனக்கு இருக்கு அவருக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி அந்த அம்மா கேட்டு சட்டையை பிடிக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை நீங்க கேட்குறீங்க, ஸ்கேண்டு காப்பி பிடிஎஃபா வச்சிருக்கீங்க. ஸ்கேண்டு காப்பியில் நான் எப்படி என்னுடைய பேரை தேடுறது? 1500 பேர்களுக்கு மத்தியில் நான் தேடணும். அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க ஓட்டு போட்டேன், எந்த இதுல இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். போன வாரம் என்ன நடந்தது மக்களுக்கு தெரியாது. நீ கட்சிக்காரன்பா, நீங்க பாஜக காரனோ மற்றவனோ சொல்றது, நீ கட்சிக்காரன், உனக்கு தெரியும், நீ இதுதான் வேலை பொழுதன்னைக்கும். ஒரு பத்திரிகைக்காரனுக்கு தெரியும். ஆனா சாதாரண மக்களுக்கு, படிக்காதவர்களுக்கு, உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்காக V2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நேற்று SIRக்கு எதிராக டிவிக்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. சிவானந்த காலில் சென்னையில் நடந்திருக்குது, தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 15 நாள் கழித்து திடீர்னு அவருக்கு வந்து விஜய் நேற்று வீடியோ போடும்போது சொல்லும்போது சொன்னார், நான் திடீர்னு ஷாக் ஆகிட்டேன், நம்ம ஓட்டெலாம் போயிடுச்சு அப்படின்னு அவரே ஒரு ஷாக்காகி அவசரமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முடிவு பண்ணி நடத்தியிருக்கிறாங்க. அவருடைய வீடியோ, அதை தொடர்ந்து நடந்த ஆர்ப்பாட்டம் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய வீடியோவில் அவர் சொன்ன அந்த ஷாக் ஆயிட்டேன், அதை கேட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஒரு ஆளுகிற திமுகவா தாவேகாவா, நீங்களா நீயா நானான்னு டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். இது ஒரு நரேஷன். இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சின்னு தன்னை சொல்லக்கூடிய ஒரு கட்சி, ஆமா பிரைமரி ஃபோர்ஸ் நாங்க தான். அதாவது அப்படி சொல்லக்கூடிய இவர்கள் இன்னைக்கு வந்து சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆமா சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தேன், எனக்கு ரொம்ப பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு, அதாவது நீங்க சிம்பிளா சொல்றேங்க, ஒரு 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 கார்லையோ அல்லது ஒரு வாகனத்துலையோ உங்களை திடுதுப்புன்னு ஏறி உட்கார வச்சு இதை ஓட்டுங்க தம்பி, இல்லைன்னா ஒரு பைலட் மாதிரி ஒரு வாகனத்தில் ஓட்டுங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கும். எனக்கு முன்ன பின்ன இதெல்லாம் தெரியாதப்பா, இதை நீ வந்து இப்படி சொல்றியே அப்படின்னு நமக்கு எவ்வளோ அச்சம் இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்சி பதவிங்கிறது எவ்வளோ பெருசு. ஒரு கட்சியை நிர்வகிக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்கும். நீங்க திடுதுப்புன்னு இவ்வளவு பிரச்சனைகள் கலையபகரம் நடந்துகிட்டு இருக்குது, திடீர்னு சொன்னாங்க, எனக்கு கேட்ட ஆச்சரியமாயி போச்சு அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்பதான் தூக்கத்துல இருந்தே எந்திரிச்சது மாதிரி பேசுறீங்கன்னா, அப்ப எவ்வளவு சொகுசா ஒரு, அதாவது இது வந்து கேவலமான ஒரு அரசியல், அவ்வளவு லெத்தாஜிக்கா அவரு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த வரியில நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதுல ஒரு அச்சமே இல்லை பாருங்களேன். நமக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது, நான் இவ்வளவு பெரிய வார்த்தைகள்லாம் பேசுறேன், ஆளுகிற திமுகவை விட பெரிய கட்சி, அதை சண்டை போடுற அளவுக்கு அவர் தூக்கத்தை கலைச்சிட்டேன் நான் அப்படிலாம் பேசுறாங்க. இல்ல அப்படி சொல்றாங்க. ஆனா இப்போ ஒரு பயம் வந்திருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஎல்ஓக்கள் வர்றாங்க, ஆனா வந்து டிவிக்கு தோழர்களுக்கு மட்டும் ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்ப இதுல ஏதோ சதி இருக்குது அப்படின்னு சொல்றாரு திமுக காரங்க. அதுதான் விஜய் பேசின அந்த பேச்சினுடைய சாராம்சத்தை சொல்றது. இப்படி சொல்ற அவரு ஒரு இடத்தில் கூட இந்த SIR அப்படிங்கிற இதை யார் நடத்துகிறாங்க? ஒன்றிய பாஜக அரசு நடத்துது. ஒன்றிய அரசு தனது தேவைக்காக நடத்துகிறது. திருமாவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த திமுக நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசும்போது தெள்ள தெளிவா சொல்றாரு, இது வெறுமனே வாக்காளர் திருத்தம் அல்ல, குடியுரிமை திருத்தம். நீங்க CAA அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி போராடுவீங்க, மக்களுக்கு உடனே பதட்டம் வரும், அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடக்கும், எல்லா கட்சிகளும் களத்துல இறங்கி குதிச்சு நிற்கும். ஆனா அப்படி சொல்லக்கூடாது, வேற மாதிரி நான் வந்து அதை மாத்தி சொல்றேன்னு சொல்லி, அதுவும் குறிப்பா அதற்கு எந்த அருகதையும் இல்லாத
எந்த தகுதியும் அதற்கு எந்த உரிமையும் இல்லாத தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உங்க அப்பா எங்க ஓட்டு போட்டாரு, உங்க தாத்தா எங்க ஓட்டு போட்டாரு, நீங்க இங்கதான் பிறந்தீங்களா, இங்கதான் வளர்ந்தீங்களா, இதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நமது பூர்வீகத்தை கேட்கக்கூடிய வேலையை இந்த பாஜக அரசு, ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம்ங்கிற டூல் மூலமா செய்யுது. இதை பற்றி பேச ஆரம்பிச்ச விஜய் ஒரு இடத்தில் கூட பாஜக தேர்தல் ஆணையம் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலைங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய போங்காட்டம். திமுக குறித்து பேசுறாங்கல்ல, திமுக பிஎல்ஓ ஆபீசரோட இவங்களுடைய ஒன்றிய வட்ட நிர்வாகிகள் வராங்க கூட வந்து என்ன பண்றாங்கன்னா டிவிக்கு ஆளுங்களுக்கு மட்டும் ஓட்டு கிடைக்காம பாத்துக்கிறாங்க, இதுல ஏதோ சதி நடக்குது, அவங்களுக்கு மட்டுமே அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க இப்படிலாம் சொல்றாங்க. எஸ்ஐஆர்ங்கிற விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சுது? பீகார்ல ஆரம்பிச்சு. பீகார்ல எஸ்ஐஆர் திருத்தம் ஆரம்பிக்கும் போதே இங்க இருக்கக்கூடிய திமுக மற்றும் இதர எதிர்கட்சிகள் எல்லாருமே கொந்தளித்தார்கள். இதை எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் அமல்படுத்த அனுமதிக்க மாட்டோம்னு பேசினாங்க. இது எங்களுக்கு கூடாதுன்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இவ்வளவும் வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறப்போ நாங்க வந்து அதுக்கு பின்னாடி வர்றீங்க நீங்க ஒண்ணு. இன்னொன்னு, இந்த விஷயம் நடக்கும்போது இதற்கு உதவி செய்வதற்கு பிஎல்ஏக்கள், பூத் லெவல் ஏஜென்ட், நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா உங்களுடைய பூத் ஏஜென்ட், இந்த மாதிரி ஆட்களை கூட அனுப்பலாம்ங்கிறது தேர்தல் ஆணையமே சொல்லி இருக்கிற நெறிமுறை தான். அது ரைட்டு. ஆனா டிவிக்கு ஆளுங்களை வந்து மீட்டிங்கே கூப்பிடலையே. டிவிக்கு ஆளுகளுக்கு முதல்ல டிவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, டிவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் கூப்பிடலாம். இங்க அங்கீகாரமே இல்லாத போது எப்படி கூப்பிடுவாங்க? அப்போ உங்களை நீங்க என்ன சொல்றீங்க? திமுக போகுது, மற்றவர்கள் யாரும் போன, பாஜக போகுது, காங்கிரஸ் போகல, அவங்ககிட்ட ஆள் இல்ல, பாஜக இது அதிமுக போக வேண்டியதானே? இல்ல அவங்க எதிர்நிலைப்பாடு எடுத்திருக்காங்கல்ல, அவங்க வந்து எஸ்ஐஆர் நாங்க ஆதரிக்கிறோம்னு உச்சநீதிமன்றத்திலே கேஸ் போட்டாங்க. ஆதரிக்கிறோம்னு கேஸை போட்டுட்டு வீட்டுல வந்து தூங்கிட்டா போதுமா? நடக்கிறது என்ன? இன்டென்சிவ் ரிவிஷன் கூட கிடையாது. புதிதாக வாக்காளர்களை மறு வரையறை செய்வது, மொத்தமா நீக்கிட்டு புதுசா கட்டமைக்கிறது. அப்படி இருக்கிறப்போ அதற்கு பணிச்சுமை தாங்க முடியலன்னு சொல்லி வேலைக்கு வந்தவர்கள் எல்லாம் திண்டாடி போய் கேரளாவில் ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு. சரிங்களா? அனிஸ் ஜார்ஜ்னு சொல்லி ஒருத்தர் இறந்தே போயிருக்கிறாரு. 1065 ஃபார்மு அதை ஃபில் பண்ணதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது ஒரு நாளைக்கு 30 ஃபார்ம் 40 கொடுக்கறது இல்லை விஷயம். கொடுத்துட்டு அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் நான் எங்க போவேன், எனக்கு நீ எடுத்து கொடு, எனக்கு எங்கெங்க இருக்குன்னு இது பண்ணுன்னா அங்க உள்ள எந்த டேட்டாவும் சர்ச் பண்ணா கிடைக்கிற மாதிரி டேட்டாவை தேர்தல் கமிஷன் வைக்கவே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை நீங்க கேட்குறீங்க. ஸ்கேண்டு காப்பி பிடிஎஃபா வச்சிருக்கீங்க. ஸ்கேண்டு காப்பியில் நான் எப்படி என்னுடைய பேரை தேடுறது? 1500 பேர்களுக்கு மத்தியில் நான் தேடணும். அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க ஓட்டு போட்டேன், எந்த இதுல இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். போன வாரம் என்ன நடந்தது மக்களுக்கு தெரியாது. நீ கட்சிக்காரன்பா, நீங்க பாஜக காரனோ மற்றவனோ சொல்றது, நீ கட்சிக்காரன், உனக்கு தெரியும், நீ இதுதான் வேலை பொழுதன்னைக்கும். ஒரு பத்திரிகைக்காரனுக்கு தெரியும். ஆனா சாதாரண மக்களுக்கு, படிக்காதவர்களுக்கு, அப்போ இவர்களுக்கெல்லாம் தேடி கூட நீ பதிவு செய்யன்னு சொல்லி யார் சொல்றா? மக்கள் சொல்றாங்க. இந்த பழு தாங்க முடியாமல் கொடுத்த ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. கொடுத்தாகணும், திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தாகணுங்கிற மன அழுத்தத்தில் இறந்து போறாரு. இவ்வளவு நெருக்கடி இருக்குது. ஒரு சாவே விழுந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், தனிப்பட்ட பாஜகங்கிற கட்சியினுடைய சுயநலத்துக்காக இத்தனை பேர் அழுத்தத்துக்கும் அலைக்கழிப்புக்கும் உள்ளாகிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிஎல்ஓஸ் வீடு வீடா ஓடிட்டு இருக்காங்க. அவங்க மன அழுத்தத்துல இருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்குதே, இதுல நான் எதை ஃபில் பண்றதுன்னு தெரியாம தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள், கேரளாவில் அவர்கள் நாட்டில் உள்ள வாக்காளர்கள் எல்லோரும் அல்லோல கல்லோல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொகுசா பனையூர்ல உட்கார்ந்துக்கிட்டு திமுக இதை செய்கிறது அப்படின்னு துளியும் வெக்கம்லாம் பேசுறீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த அனீஸ் இருக்கார் இல்லையா, அனீஸுக்கு பிஎல்ஏக்கள், அதாவது கட்சிகளை சேர்ந்தவர்கள், அங்க என்னென்ன கட்சி இருக்கு, அங்க சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்குது, இது பாஜக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் உதவி செய்யறாங்க. உதவி செய்யறதெல்லாம் வந்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் உதவி செய்யறாங்களே தவிர தேடி ஃபில் பண்றதுக்கு உதவி செய்யறது இல்லை, முடியல. அதனால நான் அழுத்தத்துக்குள்ளாயிட்டேன்னு அவருடைய சொந்தக்காரர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு பிஎல்ஏஓக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன, அவ எவ்வளவு மன உளைச்சலுக்குள்ளா இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நேற்று நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு பாய்காட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன இப்ப பண்ண போறாங்க? இவ்வளவு நடந்துட்டு இருக்குது.
நீங்க என்ன சொல்றீங்க, உதவி செய்ய போற ஒரு கட்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏன்டா இந்த நெருக்கடியை கொடுக்கன்னு பாஜகவை குறித்து ஒரு கேள்வி, ஒரு வார்த்தை கேட்பதற்கு உங்களுக்கு வாய் இல்ல, வார்த்தை இல்ல. அவங்களுக்கு என்ன ஆனால் உதவி செய்கிற திமுகவை குறித்து நீங்கள் பேசுறீங்கன்னா நீங்க யாரை ஏமாத்த? அவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒன்றியத்துல இருக்கிறது பிஜேபி, அவங்க அதிகாரம், தேர்தல் கமிஷன் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குது, அவங்க அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். மாநிலத்துல யாரு பிஎல்ஓக்களா வராங்க அப்படின்னா மாநில அரசு ஊழியர்கள் வராங்க. இப்போ மாநில அரசு ஊழியர்கள் எப்படினாலும் சரி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு யார் யார் என்னன்னு தெரியுது. இப்போ அவங்க 2 பேருமே அவங்கவுங்களுக்கு வேண்டியதை செஞ்சிருவாங்க. அப்போ டிவிகேக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அவங்க அப்படி பேசியிருக்கலாம்ல. தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும்போது எந்த அதிகாரியும் தமிழ்நாடு அரசினுடைய பேச்சை கேட்க மாட்டாங்கிறது பொதுவாக தெரியும். ஒன்று. இன்னொன்று, இப்போ அந்த விதிமுறை இல்லட்டாலும் கூட இந்த திருத்தத்தின் போது அவர்களுடைய கட்டுப்பாட்டில், அதாவது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில், தேர்தல் கமிஷனுடைய மைய கட்டுப்பாட்டில் தானே இந்த இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் இருக்குது. அதனுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிற பிஎல்ஓக்கள் இருக்காங்க. அதிகாரிகள் நீங்க சொல்றதுக்காக கேட்டுட்டு ஆடுவாங்க? அரசு சொல்றதை கேட்டுட்டு யாராவது ஆட முடியுமா? இன்னொன்னு, அவர்கள் சொல்லுகிற டேட்டாஸ் எல்லாம் வந்துதானே ஆகணும். அரசு நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா? துளி அளவதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. நீ சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? இதெல்லாம் நடந்ததுங்க. ஒன்று, திமுக உதவி செய்கிறது, நீ உதவியும் செய்ய மாட்டேங்கிற. நீ கட்சிக்காரனா போய் உதவி செய்ய முடியாது, உனக்கு அந்த தகுதியே கிடையாது. நீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது. நீ என்ன கேட்கிற, நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர் எல்லாம் போய் களத்துல இறங்கி நின்னுங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. விர்ச்சுவல் வாரியருக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன அடிப்படை இது இருக்குது? நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி, அதனாலதான் உங்களை எந்த ஒரு கூட்டத்துக்கும் கூப்பிடுறதே கிடையாது. அதனாலேயே உங்களுடைய தலைவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டு எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள், நாங்க உப்புக்கு சப்பானியா ஓரமா உட்கார்ந்துருக்கிறோம், எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி கெஞ்சாத குறையாக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அதையும் கூட தப்பா தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு, சென்ட்ரல் தேர்தல் ஆணையத்துக்கு, மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பலை அப்படிங்கிறதெல்லாம் செய்தி. அப்போ இவ்வளவு பெரிய தற்குறிகளாக நீங்க இருந்துகிட்டு நீங்க திமுகவை கை காட்டுறீங்கன்னா இது தெரியாம காட்டுறீங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அதாவது திருட்டுத்தனம் பண்ணா கூட அதுல திமுக அடி வாங்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறீங்க பாருங்க. நாம முதல்ல சொன்னோம், பாஜகவின் கள்ள குழந்தை நீ, மஞ்சளையும் சிவப்பையும் கலந்த காவி வருது அப்படின்லாம் சொன்னோம். இன்னைக்கு உன் புத்தியை காட்டுற. உன்னுடைய கண்டனத்திலோ எதிர்ப்பிலோ ஒரு இடத்தில் கூட பாஜகவை வாய் திறந்து பேசுவதற்கு முடியலன்னா நீ எவ்வளவு பெரிய உணர்விலேயே அடிமைத்தனத்தோடு இருக்கிற அப்படிங்கிறத நாம் இதுல பாக்குறோம். அவங்க சொல்றது என்னன்னா, திமுக இதன் வழியாக மக்கள் ரொம்ப நெருக்கமா மாறிட்டாங்க, எல்லா பக்கமும் போறாங்க, எல்லார் வீட்டுக்கும் போறாங்க, எல்லார்ட்டையும் பேசுறாங்க, எல்லா தரப்பும் அவங்களுக்கு இப்போ க்ளோஸா மாறுறாங்க. இது தங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது. இன்னொன்று, இந்த மாதிரி திருத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது டிவிகேக்கு பெரிய அளவில் பாதிப்பு வரும். அப்போ அவங்க ஜென் இசட் பிரிவு தான் அவங்களுக்கு பெரிய அளவில் வாக்காளர்களாக இருக்கிறாங்க, 18 to 22. அதெல்லாம் சேர்க்காம விட்டுட்டாங்கன்னா நம்ம பாதிப்பு வந்துடும். ஒருவேளை இது கரெக்டாக நடந்துச்சுன்னா அடுத்த முறை டிவிகே தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எப்போ உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, திமுக ஒரு தப்பு பண்ணுதோ அப்படின்னு உனக்கு சந்தேகம் இருக்கு, அது 2வது தான். ஆனால் முதல் பிரச்சனை என்ன, முதல்ல அந்த சந்தேகமே தப்புங்கிறதா ஏன் கருத்து. ஏன்னா அப்படிப்பட்ட அதிகாரம் திமுகவுக்கு கிடையாது. உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீ பின்னாடியே போ, உன்னை யாரும் கேட்க போறது இல்லை. அல்லது உன்னுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை அனுப்பி விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ ஒரு இடத்தில் கூட பாஜகவை ஏன் பேசவில்லை? மேடை போட்டு பேசுறல்ல. இந்த ஆதவர்ஜுனாட்ட கேட்கிறேன், அவ்வளவு பேசுறான் ஆதவர்ஜுனா. நாங்க பேசிட்டு ஆதவர்ஜுனா மேடையில பேசிட்டு இறங்கினதுக்கு அப்புறத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆதவர்ஜுனாவே தான் பேசிட்டு இருக்காங்களாம். அப்படியே கனவுல எல்லாம் ஆதவர்ஜுனா தான் வர்றாராம். என்னடா டே, நீ கனவு காங்கலாம், அதுக்காக சத்தமா போட்டு பேசிக்கிட்டு இருக்கலாமா நான் நினைச்சிட்டு இருக்கேங்கிறதுக்காக? அப்ப எவ்வளவு பெரிய பொய்யை துளி அளவும் கூச்சம் இல்லாம பேசுறான். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, தன்னைத்தானே வியந்து ஓதுவது, நாங்கள் தான் பிரதான கட்சி, நாங்க. உன்னை யாரு கேட்டா? கூடுதலா என்ன சொல்றாப்புல, ஒரு ஒரு பிரச்சாரம் மாதிரி இருக்கிற மிகப்பெரிய மாடல்ஸ் இவங்கள்லாம் வச்சு இப்படி ஒண்ணு நடத்துறோம்னு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்திருந்தா எப்பவோ போய் சேர்ந்திருக்கோம். இப்ப விஜய் பேசி அடுத்த நிமிஷமே 3 கோடி பேருக்கு பேர் சேர்ந்து நேற்று தான் பேசுறாரு, இன்னைக்கு ஒரு 3 கோடி பேர்.
ஏண்டா இது என்ன ப்ராடக்ட் விளம்பரமா? ஏதாவது ஒரு பொருளை தயாரித்து விற்பதற்கு தான் விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது இந்த பொருள், இந்த தைலத்தை வாங்குங்கிறதுக்கு விளம்பரம் போடலாம். இது மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துறது, ரைட்டு. கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க வந்து விளம்பரம் போடலாம்னா அதை யார் செய்யணும்? கட்சிகள் செய்யுது, சரிங்களா? இதை ஆள் போட்டு, அதாவது கிரிக்கெட் வீரர்கள், முக்கியஸ்தர்கள், இவர்களையெல்லாம் போட்டு விளம்பரம் மாதிரி போடணும்னு என்ன இருக்குது? செய்கிற நிறுவனம் ஒழுங்கா வேலை செய்தாலே, நான் சொல்றது ஒரு திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஏற்கனவே ஒரு அடையாள அட்டை இருக்குது, அந்த அடையாள அட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா அது திருத்தம். இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது, அதை அடிப்படையாக வச்சுட்டு உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவங்க குடும்பத்தில் யாருக்கு இல்லை இருக்காங்களா, எல்லாரும் சேர்த்துட்டு உங்களையும் சேர்த்து கொண்டால் வாக்காளர் திருத்தம். அப்பா இறந்து போயிருக்காப்புலையே அதை கழிச்சிட்டோமா, அது திருத்தம். ஆனா இவன் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் கழித்து விட்டு கையில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியும் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டு, இப்போ நீ ப்ரூவ் பண்ணு, நீ போனதுல ஓட்டு போட்டியா, உங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டாரா, எந்த பூத்துல ஓட்டு போட்டாரு, அதோட பாகம் எண் என்ன, அதோட வரிசை எண் என்ன, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்குற. அப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுத்து நம்மளை மறுவரையறை செய்வது யார் அப்படிங்கிறத சொல்லுவதற்கு உனக்கு என்ன கூச்சம்? இதை பத்தி பேசுறதுக்கு வாயில வார்த்தையே இல்லையே ஆதவர்ஜுனா. இப்ப யாரை ஏமாற்ற பார்க்குற அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம். அதனால தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதில்லை, தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புவது. இப்போ நீங்க ஒரு 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 1000 பேர்ல ஒரு 5 பேர் இவன் நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 பேரையும் மண்டையை கழுவுறது தானே நம்மளுடைய எதிரி திமுக தான். இதையெல்லாம் செய்யறது திமுக தான். ஏன்டா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? இதை யார் நடத்திக்கிட்டு இருக்கிறா? யார் உதவி கொண்டிருக்கிறார்கள்? மக்களுக்காக யார் போராடிக்கிட்டு இருக்கிறா? ஒண்ணு கூட்டம் நடத்தினாங்க, அனைத்து கட்சி கூட்டம், நீ போயிருக்க வேண்டியதானே. நீ அந்த நேரம் சொல்றாங்க அதை நடத்துறதுக்கு நீங்க யாரு? திமுக தமிழக அரசு இதெல்லாம் நடத்தணும், திமுக யாருன்னு நீட்டுக்கு நடத்தினாங்களே, போனி ஏன் போன? நீட்டு நடத்தினாங்கல்ல, போய் கலந்துக்கிட்டீங்கல்ல. எப்பா சட்டசபைக்குள்ள கூட்டம் நடத்தினா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மட்டும்தான் வரணும், உனக்கு உள்ள இடமே கிடையாது, நீ கட்சியே கிடையாதுன்னு தான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. இன்னைக்கு ஒரு நீ ப்ரூவ் பண்ணாதான் நீ கட்சி. நீ இப்போதைக்கு ரெஜிஸ்டர்டு கட்சி தான், பதிவு செய்யப்பட்ட கட்சி தான், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அப்போ உள்ள எம்எல்ஏக்கள் எம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து தான், உறுப்பினர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் வரணும்னு நீ வர முடியாது. அதுக்காகத்தான் திமுக வெளியில கூட்டுது. சின்ன சின்ன லெட்டர் பேடு கட்சி, காதலர் கட்சி, இளைஞர்கள் கட்சி, எத்தனையோ எல்லாரும் வரலாம், எல்லாரும் வாங்க, இது நம்ம பிரச்சனை, எல்லாரும் போராடுவோம்னு சொல்லித்தான் நீட்டுக்கும் கூட்டினார்கள், இப்ப இதுக்கும் கூட்டியிருக்காங்க. நீ வந்திருக்க வேண்டியதானே. அப்போ உனக்கு துளி அளவுக்கும் இந்த மக்கள் பிரச்சனையில சூடு சொரத்தை எதுவுமே கிடையாது. உனக்கு தேவையே என்னன்னா, திமுகவை திட்டா, திமுகவோட எதிர்த்து சண்டை போட்டுட்டா போதும், எந்த பிரச்சனைக்கு வேணாலும் திமுகவை சாட்டிட்டா போதும், நமக்கு எதிரி அந்தஸ்து கிடைச்சிரும், நீ அலையிற. அதானே அர்த்தம்? இல்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தானே. அது இது வெறும் ஸ்ட்ராட்டஜி தானேங்க. நான் ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் இல்லாம இது எவ்வளவு பெரிய மோசமான திசை திருப்பல். இல்லை என்ன பாதிப்பு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ திமுகவுடைய பிஎல்ஏக்கள் பிஎல்ஓ கூட போறாங்க, அது அங்கீகரிக்கப்பட்டது தான். தேர்தல் கமிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அவங்க பிஎல்ஏக்கள் பிஎல்ஓ கூட போகலாம், ஏன்னா அவங்களால முடியாது, ஒரு மாதத்தில் செய்ய முடியாது அப்படின்னு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. பீகாரில் கூட ராஷ்ட்ரிய ஜனதாதளம், பிஜேபி, ஜனதாதளம் எல்லாருமே போனாங்க கூட, எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க பிஎல்ஏக்களை போட்டிருந்தாங்க, இங்கேயும் போட்டுக்கிறாங்க. இப்போ திமுக மட்டும்தான் அந்த வேலையை செய்யுது அப்படின்னு செய்கிறாங்க. அப்படின்னும் போது இப்போ திமுக மட்டுமே மொத்தமாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நமக்கு அது ஒரு கட்சியாக அது ஒரு பெரிய பாதிப்பு தானே உங்களுக்கு. ஏங்க திமுக ஸ்கோர் பண்ணது திமுக மட்டுமாங்க, சின்ன சின்ன கட்சிகள், இந்த ஜவாஹிருல்லா வச்சிருக்கிறார் இல்லையா, அவருடைய மனித உரிமை மக்கள் கட்சி, அவர்கள் தனியாக அதாவது குறை தீர்ப்பு மையம் மாதிரி ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு டேபிளில் போட்டு உட்காந்து, மக்கள் யாராவது சந்தேகம் இருந்தால் வாங்க. நீங்கள் பிஎல்ஓ பின்னாடியே போகிறது ஒரு நடைமுறை. எல்லார் வீட்டுக்கும் சீட்டு வந்துடும். இந்த தெருவுக்கு 50 வீடு இருக்கும், 50 வீட்டுக்கு விழிப்புணர்வு என்னன்னே தெரியாது, கொண்டாங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருந்து டேபிள போட்டு வேலை செஞ்சா போதும், நீ களத்துல இறங்கி வேலை செய்யலாம். அதைத்தான் திமுக செய்யுது. அவங்க தேடி போயும் செய்யறாங்க. நீ பின்னாடி போக வேண்டாம்ப்பா, உட்காந்து டேபிள்ல உட்காந்துருந்தவனுக்கு நான் கைட்லைன் கொடுக்க வேண்டியதானே. ஒன்றா விச்சுவல் வாரியர் இருக்குல்ல, அப்ப நீ செய்யல. இப்ப நீ வெறுமனே அறிவுறுத்தல் தான் செய்ய தவிர கட்டமைப்பா செய்யல. கட்சி என்ன பண்ணும், மேல இருந்து ஆணை வரும், ஒன்றிய செயலாளர்கிட்ட போவோம், நகர செயலாளர்கிட்ட போவோம், ஒவ்வொருத்தருக்கு அவங்க போய் கிளை கழகத்துல போய் சொல்லி, எப்பா நீங்க இங்க வாங்க, நம்ம இந்த ஏரியாவுக்கு போறோம், இவங்க நீ எல்லாம் குமார் நீ அந்த பக்கம் போ, அந்த வார்டெல்லாம் நீ பாத்துக்கோ, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நான் இங்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு போய் செய்ய வேண்டியதானே.
அவ்வளோ பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம் இல்லையா? ஒன்று அதை செய்யலை. இன்னொரு சிக்கல் என்னன்னா, இதையெல்லாம் செய்கிற ஆற்றலோ இதுவோ கூட எங்களுக்கே இல்லை அப்படின்னு பிஎல்ஓக்கள் கதறுகிறார்கள். மன உளைச்சல்ல ஏன் செத்து போறாங்க? எங்களுக்கு உரிய பயிற்சியே கொடுக்கப்படலை. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அங்க கணவன் பேர் இருக்கு, மனைவி பேர் இல்லை, மனைவி பேர் இருக்கு, கணவன் பேர் இல்லை. அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏன்டா நான் போன தடவை 2 பேரும் போய் ஒன்னா ஜோடியா போய் போட்டு வந்தோம், இந்த தடவை எனக்கு இருக்கு அவருக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி அந்த அம்மா கேட்டு சட்டையை பிடிக்குது. இது எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்க. நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி அங்க அதிகாரிக்கு செய்வேனா, அதுல யார் யாருக்கு பேர் இருக்குன்னு பழைய லிஸ்ட்டை பார்த்து ஃபில் பண்ணுவேனா, அல்லது இல்லாதவன் போட்டு என்னை குமைக்கிறாங்கன்னா நான் இதை பார்ப்பேனா, எதை செய்யறது? இதுல தான் நெருக்கடியில அவங்க தத்தளிக்கிறாங்க. இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ உதவி செய்யறதுக்கோ மக்களுக்கு நிக்கிறதுக்கோ தயார் இல்லாத நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஐக்கிய விடுற உன் ஆள்கள் ரோட்ல நின்றுக்கிட்டு கத்திட்டு இருக்காங்கன்னா எங்களை எப்படி ஏமாற்ற பாக்குற அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. இதுல இவங்க கூட்டம் கூட்டி இதுல தேவைன்னு ஒரு அம்மா பேசுது. அதுல கீழே கமெண்ட் ஆஹா ஓஹோ எங்க பிச்சிட்டாங்க. அந்த அம்மா சொல்றது, என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நான் வியாசர்பாடி தான். அம்மா உன் மூஞ்செல்லாம் பார்த்தலாம் எங்களுக்கு தேவை கிடையாது. இது ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ரிவிஷன்ங்கிற பேர்ல நீ குடி உரிமை, உனக்கு குடி உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி. நாளைக்கு பாஜக அவங்க சொல்ல வர்றது காரணம் என்னன்னா, ஒரு திமுக காரர் வீட்டை கதவு தட்டி இந்த மாதிரி பிஎல்ல வந்திருக்கிறாங்க, உங்க ஃபார்ம்லாம் வாங்கிக்கிங்க, அதை செய்யுங்கன்னு சொன்னதாகவும், நீ எல்லாம் ஒண்ணு சொல்ல தேவையில்ல, நான் விரட்டி விட்டேன் அப்படிதானே அவங்க சொல்றாங்க. அதுதான் என் மூஞ்ச பார்த்தாலே தெரியுங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், மோடி அரசு அது நினைச்சதுன்னா, மோடி கையில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் நினைச்சுன்னா ஆப்பிரிக்காக்காரருக்கு கூட ஒரு குடியுரிமையை கொடுத்து இங்க உட்கார வைக்க முடியும். நான் சொல்லவே வேண்டாம், பிரேசில் பொண்ணுக்கே இங்க கொடுத்துருக்காங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, யாரு இங்க இருக்கிறாரோ யாரு தனக்கு ஓட்டு போடணும். இன்னொன்னு, நான் வியாசர்பாடின்னு சொல்றது அந்த அம்மா, எனக்கு தெரிந்து அவர்கள் எல்லாம் அடிப்பு தட்டு கஷ்டப்பட்ட கீழ் பெரிய பெரிய வசதியில இருந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்படிப்பட்டவர்களைத்தான் குறிவைத்து தீர்த்து கட்டிட்டு இருக்குது இந்த பாஜக, இந்த தேர்தல் ஆணையம். இதை பற்றி பேசுறதுக்கு முடியல. நீங்க நின்றுகிட்டு நீங்க திமுக விரட்டி விட்டேன், அவன் உதவி செய்ய வந்தவன் அவனையே விரட்டி விட்ட அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு ஓகே. நீங்க ஒரு கட்சிக்காரங்க, அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு நீங்க விரட்டி விடுறேன்னா எவ்வளவு பெரிய திருடாதே பாப்பா திருடாதே. விஜயை பொறுத்தவரையிலும் வாழ்நாள் ஃபுல்லா திருட்டு தான். விஜயை எப்படி நீங்க சொல்ல? நீங்க பாருங்க, தளபதி பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அரசியல்ல ஒருத்தர் தளபதின்னு சொன்னா அது அவரு ஸ்டாலின் மட்டும்தான். சரி, நீங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பேரு இளைய தளபதி இல்ல, அது அவங்க அப்பாவே சொல்லியிருக்கிறாருல, தளபதின்னு போட வேண்டாம், இளைய தளபதின்னு போடுங்க, தளபதி இருக்கிறாரு. இளைய தளபதி அங்க இருக்கு, ஏற்கனவே ஒரு தளபதி இருக்கிறாரு, இளைய தளபதி போடுவோன்னு கேட்டீங்கல்ல. அங்க ஏற்கனவே ஒரு இளைய தளபதி இருந்தார், சரவணன், சித்தப்பு சரவணன் தரல, அவருக்கு பேர் இளைய தளபதி. அவர் முன்னாடியே இளைய தளபதின்னு பேர் வச்சுக்கிட்டவரை சாதாரணமா கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், இப்படி பேரை திருடிட்டாங்கயா, அதான் பெரிய நடிகர், பெரிய வசதியானவர், அதனால நான் போராட முடியல, இப்போ மேலே போயிட்டாரு. ஆனால் முதலில் இளைய தளபதின்னு பேருப்போம். விஜய் முதல்ல வச்சுக்கிட்டு இளைய தளபதி பேரும் அவர் சொந்த பேர் கிடையாது, அது சரவணனோடது. தளபதிங்கிறதும் ஸ்டாலினோடது. இப்படி திருடிட்டீங்க. கதை, சொந்த கதை, ஸ்டைலு விஜய்கிட்ட ரஜினிகிட்ட திருடினது, கதை மகேஷ் பாபு கிட்ட திருடினது, தெலுங்கு படத்துல திருடினது. இப்போ அரசியல்ல பெரியாரு திமுக கிட்ட இருந்து அண்ணா பெரியாரை திருடினீங்க, காங்கிரஸ் கிட்ட இருந்த திருடினீங்க, காமராஜரை திருடினீங்க, அதிமுக கிட்ட இருந்து எம்ஜிஆர் திருடிட்டீங்க. ஜெயலலிதாவும் கலைஞர் தான் மிச்சமா இருக்கிறாங்க, அது இன்னொரு 10 நாள் கழிச்சு சேர்த்துருவீங்க போல இருக்கு. அதாவது இப்படி ஊர்பட்டதை திருடி ஒட்டு மொத்தமா கட்சி நடத்திக்கிட்டு திருடாதேன்னு பாட்டு போடுறீங்கன்னா முதல்ல கண்ணாடியை பார்த்து காரி துப்புற மாதிரி இருக்குமா? முதல்ல உங்களுடைய வாக்கை பத்திரமா வச்சுக்கிட்டுங்க அப்படின்னு தான் நான் தேவியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. டிவிக்கு தொண்டர்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.